வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் எபிசோடு 1130 நம்ம ஒன் பீஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருஷமாக காத்திருந்த காட்வேல் இன்சிடென்ட்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லல. பட் அதோட ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வரைக்கும் பேர்லேயே சொல்லியிருந்தாங்க காட்வேலின்னு சொல்லிட்டு. இப்போ சீன் வந்து காட்டியிருக்கிறாங்க. அதை பற்றியும் அப்புறமா இந்த எபிசோடில் அந்த மற்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அதில் இன்னும் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்டிங்கே கும்மாவை தான் காட்டுறாங்க. கும்மா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு போகிறான். அது ஆரம்பத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இப்போ நடக்கிற விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துனே இருக்கிறான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த ரேபிட்ஸ் இருக்கிறாங்களா மனுஷங்கள்லாம், அவங்க எல்லாரையும் வந்து ஓட சொல்கிறானுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. அண்ட் அந்த ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது 1 மணி நேரம் இருக்குது. ஸோ இப்போ அவங்களை ஓட சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, போய் ஒழிஞ்சுக்கோங்க, உங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடுவோன்றது தான் காரணமே. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சில செலக்ஷன் ட்ராகன் போகிறமோக்குங்க அவங்களை வந்து சொல்கிறாங்க. அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. காம்படிஷன் ஆரம்பிக்கல, பட் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வெறியை வந்து இப்பயே காட்ட ஆரம்பிக்கிறானுங்க. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுக்குன்னே எங்கேயும் ஓடின்னு இருக்கிறாங்க. கும்மாவும் சரி, அப்புறம் மற்றவங்களுமே சரி. ஸோ அப்படி போயினுக்கிறப்ப சீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவர்கிட்ட வந்து போகுது. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காங் கிட்ட போகுது. காங் வந்து ஒருத்தர்கிட்ட பேசினுக்கிறாரு. அது யார்கிட்டனா நம்ம தலைவர் கார்ப்பு கிட்ட தான் பேசினுக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த செலக்ஷன் ட்ராகன்லாம் கை கால வச்சுன்னு சும்மா இருந்திருக்கணும், போய் அச்சினோ சிலை கை விட்டா, அதாவது பைரட் ஐலண்டில் போய் கை வச்சா இப்படி தான் நடக்கும், அங்கே கை வச்சது பார்த்தாம அங்கே ட்ரெஷர் வேறு எடுத்து வந்துட்டானுங்க, ஸோ கன்ஃபார்மாக அதுக்கு அவங்க ரிட்டலேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து சொல்லினுக்கிறாரு. அப்போ காங் வந்து அதுவும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லினுக்கிறார். ஸோ காங் வந்து எதுக்கு பேசிக்காக கார்பிட்ட பேசுவார்னா, கார்ப்பு வந்து காட் வேலைக்கு போக சொல்கிறதுக்காக பேசினு இருப்பார். பட் நம்ம கார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ட்ராகன் பிஸ்னஸ்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம காங் வந்து என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இப்போ வந்து என்ன பிரச்சனைனா ராஜரும் அங்கே போகிற மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே நம்ம கார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு, யோ இதை ஃபஸ்ட்டு சொல்லியான்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காட் வேலைக்கு கிளம்புறாரு. ஏதோ தன்னோட ஆள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப லவ் பின்னாடியே போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ராஜர் போகிறானா நானும் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ப்பு வந்து கூடயே போகிறாரு பின்னாடியே. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா பைரட் ஐலண்டுக்கு போகுது. அங்கே நம்ம ராக்ஸ் பைரட்டாக இருக்கட்டும், அதுக்கடுத்து மற்ற பைரட்ஸாக இருக்கட்டுமே, அவங்க எல்லாம் கிளம்பி காட் வேலைக்கு வராங்க. ஸோ அதையும் வந்து சைடில் காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஓடினுக்கிறாங்க. அப்போ இவன்கோ வந்து சில பேர்கிட்ட அங்கே வந்து வெளியே பாருங்கள், கடலை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். கடலில் வந்து நிறைய கப்பல் நிற்குது. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இத்தனை பேர் இருந்தும் அவங்க பாதுகாக்கிறது நம்மள கிடையாது, செலக்ஷன் ட்ராகன்ஸை பாதுகாத்து அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த ஹண்டிங் காம்படிஷன் வந்து 3 வாரத்துக்கு நடக்குமா. அந்த 3 வாரத்தோட முடிவில் நம்ம எல்லாரையும் அவங்க கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இவன்கோ சொல்கிறான். நம்ம எதுவும் பண்ணலன்னா நம்மளை வந்து கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 வாரம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை உயிரோடு விட்டுருவாங்க தானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது இவான்கோ வந்து கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் நடந்த அந்த ஹண்டிங் காம்படிஷனில் எத்தனை வாட்டி நடந்திருக்குது, அதில் ஒருத்தவங்க கூட தப்பிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம இவான்கோ வந்து சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி இந்த ஹண்டிங் காம்படிஷன் நடக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா அந்த ஐலாண்டோட மக்கள்லாம் வந்து கொண்டுட்டு அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இவான்கோ வந்து சொல்கிறான். அப்போ என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்குறப்ப நம்ம தப்பிக்கணும், அதான் ஒரே வழி, இந்த கேம்லேயும் தப்பிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க, இந்த ஐலாண்ட்லேயும் நம்ம தப்பிக்கணும், அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும்னு சொல்லிட்டு நம்ம இவான்கோ வந்து சொல்லினுக்கிறான். இதுக்கடுத்து இவான்கோ கின்னி கிட்ட போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ கின்னி வந்து இல்லை நான் வந்து கன்ஃபார்மாக விஷயத்தை வந்து வெளியே சொல்லிட்டேன், ஆனால் யாருமே இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறான். அப்போ மற்றவங்க போயிட்டு என்ன பண்ணினுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு ஹண்டிங் காம்படிஷன் நடக்க போகிறத 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வெளியே லீக் பண்ணிட்டேன், அதுவும் அவள் வந்து வெறும் ஹண்டிங் காம்படிஷன் நடக்க போகிறத மட்டும் வெளியில் சொல்லலை, அவள் கூட சேர்த்து என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டிங் காம்படிஷனோட ப்ரைஸ் தான் வந்து சொல்லிக்கிறா. 2 மெயின் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அசூர் டிராகன் ஃப்ரூட், அதாவது நம்ம கைடோட ஃப்ரூட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா காட் வேலியில் இருக்குது. அண்ட் 2வது கும்மா வச்சுக்கிறான் பார்த்தியா பாப்பா ஃப்ரூட்டு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட் வேலியில் இருக்குது. இந்த 2 ஃப்ரூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஷயத்த வெளியே லீக் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இதை எடுத்துக்காக பைரட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, எப்படி லீக் பண்ணான்னா, எனக்கு வந்து திருட தெரியும், அதே மாதிரி வயர் டாப்பிங் தெரியும், அப்புறமா டிரான்ஸ்மிஷன் தெரியும், ஸோ அதை வச்சு நான் லீக் பண்ணிட்டேன் விஷயத்தன்னு சொல்லிட்டு நம்ம கின்னி வந்து சொல்கிறா. அப்போ இவான்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக, இந்த செலக்ஷன் ட்ராகனாகட்டும் இல்லை மெரின்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பைரட்ஸ் வருவாங்க, ஆனால் அவங்கள மட்டும் நம்பி நம்மளால் தப்பிக்க முடியாது, நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த 2 ஃப்ரூட்டில் ஏதோ ஒரு ஃப்ரூட்டை நம்ம ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இவான்கோ வந்து இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் மற்றவங்க அந்த டெவில் ஃப்ரூட் வந்து ஐலாண்டோட சென்டரில் இருக்குமே, எப்படி போய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கின்னி வந்து கரெக்டு தான், யாரோ ஒருத்தவங்க பெயிட் மாதிரி ஆக்ட் பண்ணாதான் செலக்ஷன் ட்ராகனுக்கு
நம்ம போய் மற்றவங்க எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. அப்போ யார் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிறாங்க. குமா வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சாவறது எனக்கு வந்து பிடிக்கல, அண்ட் நீங்கள் எல்லாரோட நான் பார்க்கறது ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஸோ என்னால் வந்து அடி தாங்க முடியும், நான் வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தரமான சீனுங்க. இது பார்க்கறது நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன், சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் என்ன ஒரு சின்ன ஏக்கம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்தலைங்க இது. எல்லாருமே வராங்க, நம்ம ராக்ஸ் வராரு, ராஜர் வராரு, அப்புறம் கார்பன் சொல்லிட்டு எல்லாம் வராங்க. அது பார்த்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காட்டினாங்க. ராக்ஸ் பைரேட்டில் ஒயிட் பேர்ட் அதுன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ராஜர் பைரேட்ஸில் நம்ம ரெய்லி கபான்னு சொல்லிட்டு காட்டினாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காட்டினாங்க. பார்த்து நல்லா இருந்துச்சு தான். ஆனால் ஒன்றுமே நடக்கல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஆதங்கனே சொல்லிட்டு சொல்லலாம். அட்லீஸ்ட் சும்மா வந்து மாற்றி மாற்றி அடிச்சிக்கிற மாதிரியே காட்டியிருக்கலாம். மாங்கால வரல, அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதில் ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏக்கம்னு சொல்லிட்டு சொல்லலாம். மாங்கால ஃபோட்டோ போட்டு காட்டினாங்க. அப்போ வந்து சரி பெருசாக தெரியல, ஓகே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அனிமேஷனில் இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ணுறப்ப வெறும் மாங்கால காட்டினதை இங்கேயும் காட்டுறப்ப என்னடா இதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஏமாந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீன் லைட்டாக ஆட் பண்ணி தான் கூட நல்லா இருக்கும். எப்படின்னா நம்ம ராஜர் ஒயிட் பேர்டு வந்து வானோ ஃப்ளாஷ்பேக் சும்மா அடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டானுங்க அனிமில். தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் அனிமில் சேர்ப்பானுங்க. மாங்கால எல்லாத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனை வந்து சேர்க்க முட்டுருவானுங்க. இதுதான் இவனுங்க கிட்டக்கிற தலைவலியே. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, ராக்ஸ் பைரேட் வந்து காட் வேலிக்கு வராங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற மரீன்ஸ்லாம் வந்து கதறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா ஒயிட் பேர்டு, ஷிக்கி, அப்புறம் குளோரியோஸா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நாமி மாதிரி இருந்தாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். ஹேர் வந்து ஆரஞ்சு கலரு நினைக்கிறேன், இதில் காட்டுறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து அவள் சூப்பராக இருந்தா நாமி மொரியே. அதுக்கிட்ட ஸ்டூசி, பிக் மாமு, கைடோன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ராக்ஸோட குரல் வேற வந்து இந்த எபிசோடில் காட்டியிருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறார் வார்த்தை. அது வந்து மாங்கால எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி தெரியல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது, கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ராக்ஸ் போயிட்டு வந்துடுறாங்களா. அதுக்கு அடுத்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா வரான். அண்ட் ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்து ஒரு மாதிரி சீனாக இருந்தாருங்க. அந்த ஸ்டார் ஹேட்லேருந்து ஒரு அந்த மீசை வேற இல்லையா, அந்த அதாவது யங் ராஜர்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, பார்த்தே பக்காவா அந்த கெட்டப் அது இதுன்னு சொல்லிட்டு கையில் கத்தி வச்சுக்கின்னு ஒரு மாதிரி மாசா இருந்தாருங்க பார்க்கறதுக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தலைவன் ரெய்லி வேற, மேயன் ரெய்லி, டார்க்கிங் ரெய்லி வேற. அதுக்கடுத்து இப்போ நம்ம தலைவன் கபான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க ராஜர் பைரேட்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துடுறாங்களா. சுத்திக்கிற மரீன்ஸ்லாம் வந்து ஐயோ ராக்ஸ் பைரேட் வந்துட்டாங்க, ஐயோ ராஜர் பைரேட் வந்துட்டாங்க, நம்ம கதை கந்தல், அவள் தான் போடுது, நம்ம செத்துறோன்ற மாதிரி சொல்லிட்டு மரீன்ஸ் வந்து நினச்சி நிறுத்துறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ராக்ஸ் பைரேட் பார்த்தப்போ ஒரு மாதிரி வெறியாயிருச்சு. அதுக்கடுத்து ராஜர் பைரேட் பார்த்தப்போ இன்னும் கொஞ்சம் வெறியாயிருச்சு. பட் இந்த மரீன்ஸ்லாம் வந்து ஐயோ நம்ம செத்துருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறப்ப டிரான்ஸ்பார்டேஷன் இல்லை ஒருத்தர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யாருன்னா நம்ம தலைவர் கார்ப்புங்க. அந்த சீன் பார்த்தோன்னா எனக்கு வெறி எங்கேயோ ஏறிச்சு. ஏன்னா கார்ப்பு வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே மரீன்ஸுக்கெல்லாம் உயிர் வச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம் ஐலாண்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் அவர் தனியாக வரல, அதுதான் மெயினான விஷயம். கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவர் வேற இருக்கிறான். அது யாருன்னா போகாட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறான். காட் வேலி சம்பவத்தில் கார்ப்பு இருந்தான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பட் போகாடும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கிறான். போகாட் வந்து ஒரு மித்துன்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அவன் வந்து ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போகிறான், அவன் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறான். நானும் நினச்சின்னு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்கிப்க்கு அப்புறமா போகாடை காட்டவே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட் வேலியில் போகாடு வந்து இருந்ததாக வந்து காட்டிக்கிறாங்க. அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெறியாயிருச்சு. ஸோ போகாடு என்ன பண்ண போகிறான், இல்லை காட்டுவாங்களே ஒரு ஃபியூச்சரில், இல்லை என்ன சம்பவம் போனோன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பு போகாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வராங்க. ஸோ இந்த கலவரத்துக்கு நடுவில் நம்ம இவான்காவும் குமாவும் போயிட்டு ட்ரெஷர் வந்து எடுத்துடுறானுங்க. எடுத்துட்டு இவான்கா கையில் நம்ம கைடோவோட டிராகன் ஃப்ரூட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம குமா கையில் அவனோட ஃப்ரூட்டே வந்து இருக்குது, பாப்பா ஃப்ரூட்டு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சாப்பிட்ருவோன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போகிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி வரா, அது யாருன்னா பிக் மாம் வரா. வந்துட்டு இவான்கா வந்து பிடிச்சிட்டு அவன் கையில் இருக்கிற ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறான். ஸோ கைடோட ஃப்ரூட்டு இவன் கைக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து குமாவோட ஃப்ரூட்டை வந்து எடுக்க போறா. அப்போ நம்ம இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிச்சிக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பாடு மாதிரிக்கிறான் பார்க்கறதுக்கு. இவன் வந்து சின்ன பையன் மாதிரிக்கிறான். இவன் பிடிக்கிறதுனால அவளால் வந்து குமாவிட்டே ஃப்ரூட் எடுக்க முடியலன்ற மாதிரி காட்டினானுங்க. அது லாஜிக்கே இல்லை. பட் ஏதோ ஒன்று விடுங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில் பேச தேவையில்ல. ஸோ அந்த டைமில் குமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்கிறான். இவனுக்கு வந்து சாப்பிட்ருக்குமா, இங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சா கூட அவங்களுக்கு வந்து பெரிய அடியாக இருக்கும், அதுதான் நமக்கு பெருமை, நீ சாப்பிட்ருக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். குமா வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடினுக்கிறப்ப அப்படியே அவன் ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுறான். ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம சேட்டன் வந்து அங்கே வர்றாரு. அவர் வந்து அங்கே இருப்பார் காட் வேலியில். ஸோ அவர் வந்துட்டு எங்கடா தப்பிச்சு போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீ வந்து ஸ்லேவாக இருக்கிறதுக்காக பிறந்த, எங்கே போகிறன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ குமா வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து பெரிய ஆளான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கடுத்து நீங்கள் பிறந்தப்பே நீங்கள் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, நான் பிறந்தப்பே நான் ஸ்லேவ்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, யார் இதெல்லாம் முடிவு பண்ணுது, எனக்கு வந்து அப்படி இருக்க பிடிக்கல, எனக்கு வந்து நீக்கா எப்படி மற்றவங்களை காப்பாற்றுவாரோ அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த ஐலாண்டில் நான் அவளை காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சேட்டன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான்.
அப்போ சேட்டன் வந்து இந்த காரணத்துக்காக தானே அவன் இனமே வந்து ஸ்லேவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு. அண்ட் குமா இதில் சொன்ன வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன், யார் வந்து டிசைட் பண்ணுறா? ஒருத்தன் வந்து பணக்காரனாக இருக்கணும், இன்னொருத்தன் வந்து ஏழையாக இருக்கணும்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுறா? எல்லா மனுஷனும் இங்கே வந்து பிறக்கிறது வாழறதுக்காக தான். ஆனால் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டேட்டஸை வந்து டிட்டர்மின் பண்ணிடுறாங்க. அது அப்பா அம்மா வச்சோ இல்லைனா வந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல, பட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையால் எப்படி வளர முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அதை வந்து குமா இங்கே கரெக்டாக கேட்டுக்கிறான். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, காட் வேலி அப்படியே மொட்டையை முடிச்சிடறானுங்க. ஒரு நரேஷர் மாதிரி மட்டும் சொல்லிட்டு காட் வேலியில் நடந்த விஷயம் வெளியே தெரியாது, இந்த ஐலாண்டே வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு காட் வேலி அதோட முடிச்சிடறானுங்க. ஸோ அதுக்கடுத்து சீன் வந்து சார்பட் கிங்டமுக்கு போகுது. அங்கே நம்ம கின்னி, அதுக்கடுத்து இவான்கோ, அப்புறம் கும்மாலாம் வந்துருக்காங்க. கும்மாவோட சர்ச்சில், கும்மா அப்பா சர்ச்சில் கும்மா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணினுங்கிறான். எதுக்காக ப்ரே பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் நிறைய பேர் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணினுங்கிறான். அப்போ இவான்கோ வந்து கும்மா கிட்ட என்ன சொல்லுவான்னா, கும்மா நீ வந்து 500 பேருக்கு மேலே காப்பாற்றிக்கிற, அது நமக்கு பெரிய வெற்றி, இதுக்கு மேலே ரொம்ப கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அண்ட் அதே மாதிரி இவான்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுன்னு இருப்பான். பேப்பரில் என்ன நியூஸ் போட்டிருப்பாங்கன்னா, காட் வேலி சம்பவத்தப்போ கார்ப்பு போய் அங்கே பிரச்சனை தீர்த்து வச்சாருன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலே இருக்காது. அண்ட் போட்டது யாருன்னா மார்கன் போட்டிருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிருப்போம்னா, மார்கன் வந்து ராஜர் பைரட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு நினச்சிருப்போம். ராஜர் வந்து பைரட் குரூ டிஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்கன் வந்து பேப்பர் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா காட் வேலி டைம்லேயே தனியாக ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வச்சுருந்துக்கிறான் பொழுது அவன் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்துக்கிறான். ஸோ அதனால் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜர் குரூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மினே சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம இவான்கோ வந்து தனியாக கிளம்புறான். எங்கன்னா நான் வந்து எனக்கு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண போகிறேன், நான் கடலுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமாக்கும் கின்னிக்கும் பாய் சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அப்போ நம்ம கின்னி வந்து என்ன சொல்கிறான்னா, நான் இப்போதைக்கு குமா கூடயே இருக்க போகிறேன், இருந்து நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. குமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து போயிட்டு இவான்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து இவான்கோ வந்து கிளம்பி போயிடுறான் அங்கேருந்து. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குமா அப்புறமா கின்னி 2 பேர் மட்டும் சார்பட் கிங்டமில் வந்து இருக்கிறாங்க. கின்னி வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட நான் 4 வயசு பெரியவ, ஸோ உன்னை வந்து நான் தான் பார்த்துக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அவங்க டெய்லி லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. போய் மரம் வெட்டுறாங்க. கின்னி ட்ரை பண்ணுறா வெட்டுறதுக்கு, பட் வெட்ட முடியல. குமா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறான். ஸோ அதுக்கடுத்து மரக்கட்டைகளை வெட்டி எடுத்துன்னு போய் ஊரில் விற்று அதுலேயும் காசு வருது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழறாங்க. சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்றது அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறாங்க. கின்னி வந்து நல்லா சாப்பிட்றா. ஸோ கும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்காக எக்ஸ்ட்ராவாக வந்து சமைக்கிறான். அதுக்கடுத்து நீ சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து இன்னும் நல்லா வேலை செய்யணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி அவன் டெய்லி லைஃப் போயினுக்கிறப்ப 2 பசங்க வந்து வராங்க. வந்துட்டு உன் வயசு என்னன்னு சொல்லிட்டு கும்மா கிட்ட கேட்குறாங்க. அவன் வந்து 9ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவங்க வந்து பார்த்தா நீ எப்போ எவ்வளோ பெருசாகிற மாதிரி சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க அவனை. அப்போ கின்னி வந்து என்ன பண்ணுறான்னா கட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க 2 பேரும் பொழந்து கட்டிடுறா. அதுக்கடுத்து மண்டை வீங்கிச்சின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ கும்மா என்ன பண்ணுறான், பவர் யூஸ் பண்ணி அவனோட பெயினை வந்து வெளியே எடுத்துடுறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு ஒரு நாளையும் வாழ்ந்துருக்கிறாங்க சந்தோஷமா. அப்படி போகிறப்போ ஒரு நாள் நம்ம கும்மாவும் கின்னியும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கும்மா நீ எப்போ ஸ்லேவ் ஆனான்னு சொல்லிட்டு கின்னி கேட்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கின்னி நானும் 4 வயசு தான் ஆனன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ கும்மா வந்து அப்படியே பார்க்குறப்ப நம்ம கின்னி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு அழறா. அப்போ கும்மா வந்து பார்த்தீங்கன்னா கின்னி என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் வந்து திரும்பி பார்த்துட்டு அழறா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறான். எந்த மாதிரி விஷயம்னா, இப்போ வந்து அவன் அப்பா அம்மா கூட வாழற மாதிரி மரம் வெட்ட போகிறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை எடுத்துமே விற்கிறதா இருக்கட்டும், இதை வந்து அவன் கின்னி கூட பண்ணிருக்கிறான்ல, அதை வந்து அவன் அப்பா அம்மா கூட பண்ணுற மாதிரி அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அழறான். இங்கே அவங்க 2 பேர் அழகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கிறது தான். ஸ்லேவாக இருக்கிறப்ப சாப்பாடு பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கின்னி அழறா. அண்ட் இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், அண்ட் என்ன தான் என்னோட அப்பா அம்மா இல்லைனாலும் நீ என் கூட 2 பேர் நினச்சின்னு கும்மா வந்து அழறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட் பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதில் காட் வேலி சம்பவம் நடந்துச்சுல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு. இன்னும் நல்லா காட்டிருக்கலாம், பட் காட்டல. உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் ஆச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு, காட் வேலி அனிமில் பார்க்குறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.